Hello, this is Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ கவர்மெண்ட் லேப்டாப்பை எதனால வாங்க கூடாது, எப்படி இருந்தா வாங்க கூடாது அப்படின்றதுக்கான அந்த விஷயங்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பை பொறுத்தவரையுமே ஒரு 10,000 12,000 அப்படின்ற அந்த ஒரு டைட்டான பட்ஜெட்குள்ள கெத்தா நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல பக்காவான லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற அந்த லேப்டாப்பை எதனால நான் வாங்க வேணாம்னு சொல்றேன் அப்படின்றதுக்கான அந்த காரணங்களை வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் டிஸ்பிளேவை எப்படி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அதையும் இந்த வீடியோ கூட நம்ம சேர்த்து பார்க்கலாம். கவர்மெண்ட் லேப்டாப்போட டிஸ்பிளே மாற்றுறதுக்கும் கவர்மெண்ட் லேப்டாப் வாங்க வேணாம்னு சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்ன எதுன்றது உங்களுக்கே கிளியராக புரியும். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருக்க கீழே நம்ம சேனலோட லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம BTM ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பை வாங்க வேணாம் அப்படின்றத விட கவர்மெண்ட் லேப்டாப் எப்படி இருந்தால் வாங்கக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம இப்போ கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா இதை தெரியாமல் நிறைய பேர் வந்து அதிகமான விலை கொடுத்து கவர்மெண்ட் லேப்டாப்பை வாங்கிடுறாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தருக்கு நடந்த, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தருக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்டே ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரீசெண்டாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கியிருக்கேன், அதில் வந்து டிஸ்பிளேவும் ஹார்ட் டிஸ்க்கும் கிடையாது, ஆனால் லேப்டாப் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இதை வந்து நான் பிசியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணட்டுமா, இல்லைனா வந்து நான் டிஸ்பிளே எல்லாமே மாற்றிட்டு அப்படி யூஸ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர் நம்ம கிட்ட வந்து ஒரு சஜஷன் மாதிரி கேட்டிருந்தாரு. இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அவர் கேட்டிருக்காரு இந்த ப்ரோக்கன் லேப்டாப் டு ஒரு பிசி, ஒரு உடஞ்சு போயிருக்கிற லேப்டாப்பை எப்படி கெத்தான பிசியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் கேட்டிருக்காரு, ப்ரோ இது மாதிரி நம்ம பிசியாக மாற்றலாமா இல்லை வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. சரி ப்ரோ, இந்த லேப்டாப்பை நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் 10,000 rupees 10,000 ரூபா கொடுத்து அந்த டிஸ்பிளே இல்லாத லேப்டாப்பை, டிஸ்பிளேவும் இல்லை ஹார்ட் டிஸ்க்கும் கிடையாது, அந்த லேப்டாப்பை ஒரு 10,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஸோ அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், ப்ரோ இது மாதிரி நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து வாங்குறது ரொம்பவே அதிகம் அது. ஏன்னா நீங்கள் நல்ல ஒர்க்கிங்கில் இருக்கிற லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 கொடுத்து வாங்கலாம். டிஸ்பிளே இல்லாமல் ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் நீங்கள் 10,000 கொடுத்து வாங்குறது அதிகம் தான். சரி நீங்கள் பிசியாக மாற்றுறதுக்கு மானிட்டர் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஏன்னா ஒரு மானிட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம HDMI அந்த லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு பிசி மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் அவர்கிட்ட வந்து மானிட்டர் கிடையாது. இப்போ இந்த லேப்டாப்புக்குன்னு அவர் போய் மானிட்டரும் வாங்க முடியாது. ஆனால் இங்கே லக்கியாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்டே ஒரு டிஸ்பிளே வந்து பழைய டிஸ்பிளே இருந்தது, லெனோவோ E4125 அப்படின்ற அந்த மாடல் நம்ம இருக்கிற கவர்மெண்ட் லேப்டாப்புடைய டிஸ்பிளே இருந்தது. அவர் வச்சுட்டு இருந்ததும் அதே லேப்டாப் தான். ஸோ அவர் வந்து அந்த லேப்டாப்பை கொரியர் பண்ணி விட்டார். நம்ம கிட்ட இருந்து அந்த டிஸ்பிளேவை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பக்காவாக எல்லாமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து SSD போட்டு வச்சிருந்தாரு, OS மட்டும் அதில் போட்டு கொடுத்துட்டு அகைன் எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக கொரியர் பண்ணி அகைன் அவருக்கு சென்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி அவர் ஸ்பெண்ட் பண்ணதே ரொம்பவே அதிகம், கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அகைன் நம்ம டிஸ்பிளேக்கும் எல்லாத்துக்கும் சார்ஜஸ் போகிறது வந்து வேஸ்ட்டு தான். அதனால் வந்து நம்ம இப்போ பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000 அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற லேப்டாப்பே வாங்கலாம். இது மாதிரி டிஸ்பிளே இல்லாமல், கீபோர்டு இல்லாமல், பேட்டரி இல்லாமல், இல்லை வேறு எதனா வேலை செய்யாமல் இருக்குது அப்படின்றப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸை வந்து கட் பண்ணலாம். இதுக்கு நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹவு டு பை கவர்மெண்ட் லேப்டாப் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் இப்போ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பை எந்த பட்ஜெட்டில் வாங்கலாம், எப்படி நம்ம அதை செக் பண்ணி வாங்கலாம், இப்போ சப்போஸ் இப்போ அதில் எதனா டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம ப்ரைஸை பார்கெயின் பண்ணி கம்மியாக வாங்குறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை கவர்மெண்ட் லேப்டாப் வாங்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப்பை எடுத்துக்கோங்களேன், டிஸ்பிளே இல்லாத இந்த லேப்டாப்பை அவர் வாங்கியிருக்காரு. அவர் இந்த லேப்டாப்பை எந்த பட்ஜெட்டுக்கு வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5,000 6,000 இல்லை மேக்ஸிமம் ஒரு 7,000 வாங்கியிருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நல்ல கண்டிஷனில் இருக்கிற லேப்டாப் ஒரு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கூட ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு மனசு தேர்த்திக்கலாம். ஆனால் இது மாதிரி பிரச்சனை இருக்கிற லேப்டாப்பை நம்ம கொடுத்து வாங்கிட்டு, ஏன்னா டிஸ்பிளேன்றது மெயின் தான், டிஸ்பிளே இல்லாமல் நம்ம லேப்டாப்பை யூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் அவர் அமிச்ச அந்த லேப்டாப்பில் நம்ம டிஸ்பிளேவை ரீப்ளேஸ் பண்ணோம், அந்த டிஸ்பிளேவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றதையும் இதை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எப்படி டிஸ்பிளேவை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் இல்லை, மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா லேப்டாப்புமே பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது இங்கே நிறைய பேர் மறந்துற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போது டிஸ்பிளே அந்த ஸ்ட்ரிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் வந்து வேறு ஒரு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஒரு சில சமயம் அது ஷார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. டிஸ்பிளே அப்படின்றதுல நீங்கள் எந்த ஒரு பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃபர் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை தான் பண்ணணும். இப்போ இந்த லெனோவோ கவர்மெண்ட் லேப்டாப்பை பொறுத்தவரையும் லெனோவோ E4125 இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலே வர கவர்மெண்ட் லேப்டாப்பில் பேட்டரி உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கீபோர்டு கழட்டணும், அப்புறம் பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேருந்து நம்ம பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாற்றுறது தான் பார்த்தீங்கன்னா நல்லது.
இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளே மாற்றிட்டோம் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே ஒரு டெமோ மாதிரி தான் காட்ட போகிறேன். அந்த லேப்டாப்போடைய அந்த டிஸ்பிளே பேனலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலிருந்து உள்ள டிஸ்பிளே எப்படி எடுக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா லேப்டாப் டிஸ்பிளேவோட பேனலில் பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே இருக்கும், அதை சுற்றி உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு லாக்கு. உங்களுடைய டிஸ்பிளேக்கு சைடில் இருக்கிற அந்த ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா லாக். பின்னாடி இருக்கிற அந்த பாடிக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஸோ அது வந்து கையிலேயே கூட ஓப்பன் பண்ணலாம். ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஓப்பனர் வச்சு நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது தான் இந்த லாக்கை. லேப்டாப்புடைய ஃப்ரண்ட் பேனலும் அந்த ஃப்ரேமுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வைக்கும் போது உங்களுக்கே தெரியும். அந்த லாக்கை நீங்கள் ஒன்று அப்படி ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகும் டக் டக் டக்குன்னு அப்படின்னு. சைடில் இருக்கிற எல்லா லாக்கும் உங்களுக்கு ஒன்று ரிலீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம சுற்றி 4 சைடும் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்க்ரீனை நல்லா பின்னாடி பெண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் பேனல் வந்து தனியாக வந்துடும். இப்போ இதே மெத்தடை மோஸ்ட்டாக நீங்கள் எல்லா லேப்டாப்லையும் ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே மாற்றலாம். ஆனால் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல மட்டும் உங்களுக்கு சைடில் வந்து ரப்பர் சீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரப்பர் சீல் இருக்கும், இல்லை ஒரு சில சமயம் பேஸ்ட் போட்டு ஒட்டியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இல்லாத மற்ற லேப்டாப்ஸுக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் ஃப்ரேம் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா பாடியோட வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒவ்வொரு லேப்டாப்லையும் ஒரு விதமாக ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு 4 கார்னர்லையும் 4 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து அழகாக உங்களுக்கு அந்த ஹிஞ்சில் பாடியிலேருந்து தனியாக வந்துடும். தனியாக வந்ததுக்கப்புறமா பின்னாடி டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு டிஸ்பிளே மாற்றிக்கலாம். இப்போ இந்த லேப்டாப்பை பொறுத்தவரை டிஸ்பிளேவே கிடையாது. நம்மக்கிட்ட இருந்த டிஸ்பிளேவை அப்படியே அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு டிஸ்பிளேவை லேப்டாப்பில் சேஞ்ச் பண்ணோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த லாக் வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். டெலகிராம் சேனல் இருக்குது, அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த விஷயம் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே தாராளமாக கேட்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்புடைய டிஸ்பிளேவும் எப்படி நம்ம சிம்பிளாக மாற்றுறது அப்படின்றதையும் வீடியோவோட சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மெயினாக கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை பட்ஜெட்டில் ஒரு 10,000 12,000 பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல ஒரு கெத்தான லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மெயினாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதாவது நீங்கள் மெசேஜ் பண்ண நம்மளை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். டெலகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம வெப்சைட்டை லான்ச் பண்ணிடுவோம். வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், அதையும் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பாரத் டெக் மேக்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நாங்கள் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.